தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஒரு சிலர் கேட்டிருக்கிற கேள்விக்கு பதில், அதாவது என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், ஐயா வீட்டில் இறப்பு நடந்துட்டா இந்த வீட்டில் இருக்கக்கூடிய படங்கள், அடுத்து வீட்டில் இருக்கக்கூடிய இந்த அழகு பொருட்கள், இன்னும் கூட பூஜை அறையிலோட திரைசீலை இதெல்லாம் சாத்தி வச்சிடுறாங்களே, இல்லை மூடி வச்சிடறாங்களே, இதற்கு ஏதாவது காரணம் இருக்கின்றதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது சாதாரண செய்தி தாங்க. அதாவது என்ன அப்படின்னு சொன்னால், வீட்டில் வழக்கமாக என்ன மாதிரி படம் வச்சுருப்போம் நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பா அம்மாவுடைய திருமண படம் வச்சுருப்போம், இல்லை பிள்ளைங்களோட ஒரு பட்டமளிப்பு விழா வச்சு படம் வச்சுருப்போம், இல்லை ஒரு அன்னையர் தினத்தில் எடுத்த குடும்பத்தோடு எடுத்துக்கொண்ட ஒரு படமாக இருக்கும். இப்படி மகிழ்ச்சியான சூழலில் நாம் எடுத்த படம் தானே வழக்கமாக நம்முடைய வீடுகளில் மாட்டி வச்சுருப்போம். அப்படி மாட்டி வைத்திருக்கின்ற அந்த படம் பார்த்தீங்கன்னா நம்முடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதாக இருக்கும். ஒரு வீட்டில் ஒரு இறப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அந்த உடல் கிடக்கும் இல்லைங்களா, அந்த உடல் கிடத்தி வச்சுருக்கோம். அந்த ஒரு வேளை அந்த இறந்து போனவர் அவங்க அப்பாவாக இருக்கலாம், அல்ல அண்ணனாக இருக்கலாம், வீட்டில் உள்ள குடும்பத்தில் உள்ள ஒரு குடும்ப உறுப்பினராக இருக்கலாம். அவங்களோட படம் அந்த நம்ம அந்த வரவேற்பறை போன்ற இடங்களில் மாட்டி வைத்திருக்கின்ற போது, அந்த இறந்தவர்களை பார்த்து அந்த படங்களெல்லாம் பார்க்கும்போது அது மேலும் இன்னும் துக்கத்தை மேம்படுத்தும், கூடுதலாக ஏற்படுத்துங்கிறதுக்காக தான் என்ன பண்ணாங்க, அதை மூடி வச்சாங்க. அதில் வேற ஒரு காரணம் இல்லை. அப்படி திறந்து வச்சா தீட்டோ அப்படி இப்படின்னோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அப்போது அடிப்படையான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் இந்த இறந்து கிடக்கிறவங்க அல்லது இறப்பு ஏற்பட்ட வீட்டில் அவங்களோட துன்பத்தை இன்னும் மிகைப்படுத்தாமல் அவருடைய துன்பத்தை நாம் குறைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அடிப்படையான சிந்தனை. நம்ம இறப்புக்கு போகிறவங்க இன்னும் போய் அவங்கள்ட்ட இருந்த அந்த இப்படிலாம் இருந்தியே, இப்படிலாம் வந்தியே, இப்படிலாம் பார்த்துக்கிட்டாரே, இப்படிலாம் போனாரே, இப்படிலாம் சொல்லுவாரே, உன்னை இப்படி வச்சு பார்த்துக்கிட்டாரே, அப்படி வச்சு பார்த்துக்கிட்டாரேன்னு சொல்லி நம்ம போய் இன்னும் அங்கே இருக்கக்கூடிய உதாரணத்துக்கு ஒரு கணவர் இறந்து போயிட்டாருன்னு வச்சுங்களேன், ஒரு மனைவி அருகாமையில், பெட்டிக்கு அருகாமையில், உடலுக்கு அருகாமையில் இருந்து அழுது கொண்டிருக்காங்கன்னு வச்சுங்க. நம்ம போனவங்க போய் கவலைப்படாத, எல்லாம் பெருமானுடைய சொற்படி தான் நடக்கும், நடக்க வேண்டியது நடக்கும், அவருக்கு நடக்க வேண்டிய நல்ல ஒன்று நடந்திருக்கின்றது அப்படின்னு நமக்கு துன்பமாக இருந்தாலும் கூட நாம் என்ன செய்யணும், அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணும். கவலைப்படாத, என்ன பண்ணுறது, எல்லாம் பெருமானுடைய கையில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்கள ஆறுதல் படுத்தணுமே தவிர, நம்ம இங்கேருந்து போய் நம்ம அவங்க நல்லா இருந்த காலத்தில், மகிழ்ச்சியாக இருந்த காலத்தில் என்னென்னலாம் செய்தாருங்கிறத எடுத்து சொல்லி அவங்களே பார்த்தீங்கன்னா அன்புக்குரியவர்களை பறி கொடுத்துட்டு ரொம்ப துக்கத்தில் இருப்பாங்க, துன்பத்தில் இருப்பாங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க. ஒரு உணர்வு அப்படி இருப்பாங்க. சில வேளையில் பார்த்தீங்கன்னா மயங்கி விழுவாங்க, அழுது துவண்டு போயிருப்பாங்க. ஒரு சில வேளையில் பார்த்தீங்கன்னா அவங்களால இனி அழுவே முடியாது, அந்த ஒரு சூழலுக்கு வந்திருப்பாங்க. நாம் போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லணுமே தவிர, கவலைப்படாத அப்படின்னு அவங்க அழுவுறதை நிறுத்த முயற்சி பண்ணணுமே தவிர, இன்னும் நாம் போய் அந்த வரிசை சொல்லக்கூடாது. இப்படிலாம் உன்னை பார்த்துக்கிட்டாரு, இப்படிலாம் வச்சுக்கிட்டாரு, இப்படி வாங்கி கொடுப்பாரு, உன்னை கண்ணா பார்த்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கு இன்னும் மேலும் துன்பம் அதிகரிக்கும் தானே. நாம் என்ன அவங்க துன்பத்தை அதிகரிக்கதா போகிறோம்? இன்னும் சிலர் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா, என்ன கல் மாதிரி உட்காந்துருக்கா, வீட்டுக்காரன் செத்து போய் கிடக்கிறா, ஒரு கண்ணுலேருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரல, அவங்க உள்ளத்தில் அழுது கொண்டிருக்கிறது நமக்கு தெரியுமா? சரி, அவங்க அழுதா தான் என்ன, அழுவலைன்னா என்ன, நம்முடைய வேலை என்ன? அவங்கள அழ வச்சு பார்க்குறதா நம்முடைய வேலையா? அப்போ பெரியவர்களாக நம்ம போனவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பறிகொடுத்துட்டு இருக்கின்றவர்களுக்கு நாம் ஒரு ஆறுதலாக அன்பான வார்த்தை சொல்லி, பரவாயில்லை அப்படிங்கிறது தானே சொல்ல வேணும். நாம் போய் இன்னும் அவங்களுடைய துன்பத்தை மிகைப்படுத்துகிற வேலை செய்யக்கூடாது இல்லைங்களா? பாருங்கள், ஒரு படம் மகிழ்ச்சியான காலத்தில் நாம் எடுத்துக்கொண்ட ஒரு படத்தை பார்த்தால் அவர்களுக்கு இன்னும் துன்பம் ஏற்படும்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க, அந்த படத்தை மறைச்சிருக்காங்க. இப்போ சில வேளையில் பார்த்தீங்கன்னா அழகு பொருட்கள் வச்சுருப்பாங்க. வெளியே இங்கே ஒரு சுற்றுப்பயணம் போன இடத்துல வாங்கிட்டு வந்து, அது ஒரு திருமேனியாக ஒரு சிலையாக இருக்கலாம், இல்லை ஒரு படமாக இருக்கலாம் இல்லைங்களா? அதை பார்க்கின்ற போது இப்போ எடுத்துக்காட்டு வச்சுக்குமே, இப்போ தமிழ்நாட்டுக்கு போனோம், அங்கே போய் ஒரு அழகான ஒரு பொம்மை வாங்கிட்டு வந்தோம், அவர் பிரியமாக அன்பாக வாங்கி கொடுத்தாரு,
அதை வீட்டில் வச்சுருக்கோம். அதை பார்க்கின்ற போது இன்னும் நம்முடைய துன்பம் மேலிடும் இல்லைங்களா? இப்போ அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த சிலைகள், படங்கள் போன்றவற்றை மறைத்து வைப்பார்கள். அதை என்ன துணியில் மறைக்கிறது அப்படின்னா, எந்த துணினாலும் மறைக்கலாம். அப்படி மறைக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை அப்படின்னா மறைக்க தேவையில்லை. இப்போ அந்த படம், அடுத்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பொம்மைகள், அங்கே அழகு பொருட்கள், இதெல்லாம் அவங்களுக்கு எந்த ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தலை அப்படின்னு சொன்னால் நம்ம மறைக்க வேண்டியது இல்லை. அப்போது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை புரியாமல் தான் கொஞ்சம் பேர் இதெல்லாம் மூடணும், இதெல்லாம் மறைக்கணும், அது என்ன துணியில் மறைக்கணும், மஞ்சள் துணியில் மறைக்கணுமா இல்லை வெள்ளை துணியில் மறைக்கணுமான்ற கேட்குற அளவுக்கு போயிடுவாங்க. இன்னும் கூட கண்ணாடிலாம் மறைக்கணும்னு சொல்லுவாங்க பாருங்கள். ஏன் கண்ணாடி மறைக்கணும்னு சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் சும்மா பெரிய இந்த அண்ட புழுகு, ஆகாச புழுகுலாம் சொல்லுவாங்க. அதாவது அந்த இறந்து போனவருடைய உயிர் வந்து கண்ணாடியை பார்த்து பயந்துருமாம் பாருங்க. பயந்து அதனால் மக்களுக்கு இல்லை வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு தீங்கு ஏற்பட்டுரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைங்க. தன்னையே பார்த்து அது பயப்படுதுன்னா அதை பார்த்து நாம ஏன் பயப்பட வேணும் இல்லைங்களா? இப்போ கண்ணாடிங்கிறது இயல்பாகவே எல்லாரும் என்ன கண்ணாடியை பார்த்தா ஒரு முறை அவங்களுடைய அழகை பார்ப்பாங்க. அது இயல்பு. யார் கண்ணாடியை பார்த்தாலும் என் முகம் நல்லா இருக்கா இல்லைங்களா, நல்ல தோற்றத்தோடு இருக்கின்றேனா அப்படி பார்க்கக்கூடிய ஒரு இயல்பு ஏற்படும். அப்போது கண்ணாடியை ஏன் மறைக்கிறாங்கன்னா, இந்த துக்கமான சூழலில் வந்து இருக்கிறவங்க யாரும் தவறி போய் இந்த கண்ணாடியில் அவருடைய முகத்தையோ அழகையோ இல்லை தோற்றத்தையோ பார்த்தால் அந்த இடத்திற்கு சூழலுக்கு பொருத்தமாக இருக்காது என்பதற்காகத்தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கண்ணாடியை மூட சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைன்னா யார் இப்போ நம்மெல்லாம் அதை பற்றி நல்லா தெரியும் இல்லைங்களா? ஒரு இறப்பு வீட்டில் போய் எப்படி கண்ணாடியாக பார்க்க போகிறோம், முகத்தை பார்க்க போகிறோம் இல்லைங்களா? அதனால் நாம் அதை மறைக்காமல் விட்டுறலாம், தப்பு இல்லை. அடுத்து இந்த பூசணை அறை அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதை மூடணும் அப்படின்னா இந்த தீட்டு தீட்டு தீட்டுன்னு சொல்லி, இறப்புனாலே தீட்டுன்னு சொல்லி இறை வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு காணொளி செஞ்சுருக்கோம், இறப்பு வீட்டில் இறை வழிபாடு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லி. அப்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த நம்ம இந்த பூசணை அறையில் இருக்கக்கூடிய அந்த நல்ல விளக்கு இருக்குன்றது பார்த்தீங்களா, அதை கொண்டு வந்து என்ன பண்ணிடுவாங்க, இறந்தவருடைய தலைமாட்டில் வச்சுருவாங்க. அப்போது இறைவன் இப்போ இங்கே எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவரை கிடத்தி வச்சிருக்கிறாங்களே, அந்த கிடத்தி வச்சிருக்கிற தலைமாட்டுக்கு அருகிலே அவர் சுடராக இருக்கிறார் அப்படின்னு சொல்கிறதுனால அங்கே விளக்கேற்ற மாட்டாங்க. பூஜை அறையில் விளக்கேற்றாமல் இங்கே விளக்கேற்றி வச்சுருக்காங்க இல்லைங்களா? அப்போ அதனால் கொஞ்சம் பேர் தீட்டு வழிபாடு பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. அந்த விளக்கில் பெருமான் இல்லை. இப்போ விளக்கு பெருமானை நினைப்படுத்துவது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விளக்கு இங்கே ஏற்றி வச்சிட்டோம், பூஜை அறையில் போய் பெருமானை கையெடுத்து கும்பிடலாம். பூஜை அறையை சாத்திரணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. இந்த தீட்டுனால தான் அவங்க சாத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே ஒழிய, அது தீட்டுன்னு இல்லைன்னு நம்ம ரொம்ப சொல்லிட்டோம். பெருமான் திருவடிக்கு போய் இப்போ பெருமான் எங்கே இருக்கிறாரு, பெருமான் அவருடைய தலைமாட்டில் சுடர் வடிவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் உணர்ந்து கொண்டதுனால இறப்பு தீட்டு இல்லை அப்படிங்கிறத நாம் ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அப்போது இறை வழிபாடு அங்கு விளக்கேற்றி வழிபடுவது என்பது இல்லாமல் இங்கே விளக்கேற்றி வச்சுருக்காங்க. விளக்கை இங்கே ஏற்றி வச்சிருக்கிறதுனால பூசணை அறையிலையோ பூசணை மேடையிலையோ பெருமான் இல்லாமல் போயிடுவாருங்கிறது கருத்து இல்லை. அப்போ நாம் அங்கே போய் என்ன செய்யலாம், கையெடுத்து கும்பிடலாம், அங்கே ஒரு திருமுறை பாடலாம். அப்புறம் பெருமான் அங்கே இல்லாமல் போயிட்டாருன்னு அந்த பூசை அறையினுடைய திரை சிலையை நம்ம மூடி வைக்க வேண்டியது என்பது இல்லை, அது திறந்தே இருக்கலாம். ஆனாலும் பெருமான் அங்கே இருப்பார். அதை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறது போல் ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்க, பூஜை அறை திரை சிலையை மூடிட்டுமா பெருமான் வெளியே வர மாட்டார், பார்க்க மாட்டார், இப்படிலாம் நினைக்கிறாங்க. அப்போது எதற்கெடுத்தாலும் இந்த இறப்பை சொல்லி அச்சப்படுத்தி 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 இறப்புனாலே எல்லாருக்கும் ஒரே அச்சமாக இருக்குது. ஐயா இப்படி சொல்கிறாங்களே அப்படி சொல்கிறாங்களே, படத்தை கூட மூடணுன்றாங்களே, கண்ணாடியை மூடணுன்றாங்களே, என்ன துணியில் மூடணும், போகணும் வரணும், இப்படியே சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இல்லைங்களா? அப்போது இந்த படங்கள், வீட்டில் இருக்கக்கூடிய அழகு பொருட்கள் இதெல்லாம் மூடி வைக்க தேவை இருந்தால் மூடலாம். அதனால் எந்த ஒரு தாக்கம் இல்லை என்றால் மூடவும் தேவையில்லை. இப்போல்லாம் நமக்கு இந்த தெளிவு ஏற்பட்டதுனால அதாவது ஒரு சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. அதை மூடனாலும் மூடலாம், மூடாவிட்டாலும் செய்யலாம். அதனால் எந்த ஒரு தப்பு இல்லை அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும்.
இனி அடுத்த ஒரு காணொளியில் நல்ல ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றேன். தென்னாருடைய சிவனை போற்றி.